தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 51வது சங்கீதம் வசனம் 10. தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த காலைவேளையிலும் நாங்கள் உம்மை துதிக்கிறோம் சுவாமி, உம்மை வணங்குகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருடைய இருதயம் சுத்த இருதயமாய் இருக்கும்படியாய் தேவரே நீர் விரும்புகிறீங்க. அதற்காய் ஸ்தோத்திரம். எங்களுடைய இருதயத்துக்குள்ளே இருக்கிற ஆண்டவரே தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இந்த ஜெப வேளையில ஒவ்வொருவரை விட்டு அகன்று போகும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஒவ்வொருவரையும் நீ சுத்திகரிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால சுத்திகரிக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா. எங்கள் ஒவ்வொருவருக்கும் சுத்த இருதயத்தை கத்த தாங்க ஆண்டவரே. நிலைவரமான ஆவியை தாங்க ஆண்டவரே. பாவம் செய்கிற ஆண்டவரே ஸ்பாவங்கள் அல்ல ஆண்டவரே. தேவனுக்கு பிரியமான ஸ்பாவமாய் பரிசுத்தம் உள்ள வாழ்க்கை வாழ, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ இந்த ஜெப வேளையில என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் கத்தர் அருளி செய்யுங்க சுவாமி. ஆண்டவரே, இருதயத்துக்குள்ளே தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், உலகத்துக்குரியவைகள் இருக்குமானால், ஆண்டவரே சாத்தானுக்குரிய காரியங்கள் இருதயத்தை ஆக்கிரமித்து இருக்குமானால், கத்தர் இந்த காலவேளையில ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய ஈசோப்பினாலே நீங்க சுத்திகரிங்க ஆண்டவரே. உம்முடைய ரத்தத்தினாலே எங்களை சுத்திகரிங்க ஆண்டவரே. அப்பொழுது நாங்கள் சுத்தமாவோம் ஆண்டவரே. எங்களை கழுவுங்க ஆண்டவரே. அப்பொழுது நாங்கள் உறைந்த மலையிலும் வெண்மையாவோம் ஆண்டவரே. நிலைவரமான ஆவியை எங்களுக்குள்ளே தந்து தேவனை எப்பொழுதும் துதிக்க, எப்பொழுதும் ஆராதிக்க, தேவனோடு நடக்க, தேவனோடு கூட பேச, தேவனுடைய சத்தத்தை கேட்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தை விட்டு நாங்கள் தூரமாய் போய்விடாதபடிக்கு எப்பொழுதும் உம்முடைய சமூகத்தை வாஞ்சிக்கிற பிள்ளைகளாய் ஆண்டவரே நாங்கள் இருக்கத்தக்கதான கிருபையை கத்தர் அருளி செய்யுங்க சுவாமி. உம்முடைய பரிசுத்த ஆவியை எங்களுக்குள்ளே ஒவ்வொரு நாளும் பொழிந்தருள பண்ணும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. கத்தர் அப்படியே எங்களுக்கு செய்யறீங்க, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய இருதயம் தேவனுக்கு பிரியமான இருதயமாய் கத்தர் மாற்றி கொடுக்குறீங்கப்பா, அதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். தினம் ஒரு ஜெபம் எனும் நம்முடைய யூடியூப் பக்கத்தில் நாம் அன்றாடம் தேசத்திற்காக ஜெபித்து வரும் ஜெப குறிப்புகளை புத்தக வடிவில் தேசத்திற்கான ஜெபம் எனும் பெயரில் ஜெப கையேடாக வெளியிட தேவன் கிருபை பாராட்டியுள்ளார். இந்த ஜெப புத்தகத்தில் இன்னும் அநேக விசேஷித்த ஜெப குறிப்புகளும் இஸ்ரவேலுக்கான சிறப்பு ஜெப குறிப்புகளும் இடம்பெற்றுள்ளன. இந்த புத்தகத்தை இலவசமாய் பெற்றுக்கொள்ள விரும்பும் தேசத்திற்காக ஜெபிக்கும் ஆத்ம பாரம் உள்ளவர்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளவும். நம்முடைய தேசத்திற்காக ஏறெடுக்கும் ஜெபங்களை கேட்டு தேவன் நம் தேசத்திற்கு க்ஷேமத்தை கட்டளையிடுவாராக. ஆமேன்.